கள்ளக்குறிச்சி அடுத்த ரிஷிவந்தியத்தில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பயிர் சேதங்களை ட்ரோன் மூலம் ஆய்வு செய்து கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. விரிவான தகவலை தருகிறார் செய்தியாளர் ஹரிபிரசாத். ஹரிபிரசாத், தற்போது ரிஷிவந்தியத்தை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு ஏக்கரிலான பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, குறிப்பா கரும்பு பயிர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, இது குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக பெஞ்சல் புயல் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏராளமான நெற்பயிர்கள் மற்றும் கரும்பு பயிர்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான பயிர்கள் நீரில் மூழ்கி முழுவதுமாக சேதமடைந்துள்ள நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நெற்பயிர்களை கணக்கீடு செய்து அவர்களுக்கு அரசின் சார்பில் உரிய இழப்பீடு தொகை வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் தொடர்ந்து ரிஷிவந்தியம் அருகே உள்ள மேலக்கொல்லியூர் கிராமத்தில் வேளாண் உதவி அலுவலர் புஷ்பவள்ளி தலைமையிலான வேளாண் துறை அதிகாரிகள் ட்ரோன் மூலமாக பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை நேரில் ஆய்வு செய்து தொடர்ந்து என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து ட்ரோன் மூலமாக கணக்கீடு செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த ரிஷிவந்தியம் வட்டாரத்தில் மட்டும் சுமார் 1200 ஏக்கர் நெற்பயிர்கள் பலத்த சேதத்தை சந்தித்துள்ளதாகவும், அது மட்டுமின்றி கரும்பு, மக்காச்சோளம் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களும் கனமழையால் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதாகவும், தொடர்ந்து கணக்கீடு பணி நிறைவடைந்த பின்னர் அரசின் சார்பில் இழப்பீடு தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்றும் வேளாண் துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஹரிபிரசாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.